ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 15வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் மோசேவை முட்புதர் வழியாக சந்திக்கிறார். அது முட்புதர் பற்றி எரிந்தது, ஆனால் தீந்து போகவில்லை. அதை நெருங்கி வருகின்ற பொழுது ஆண்டவர், உனது பாதத்தில் இருக்கின்ற செருப்பை கலட்டி வைத்து வா, நீ நிற்கின்ற இடம் புனிதமானது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் பலமுறை படிக்க கேட்டிருப்போம், மற்றவர் படிக்க காதில் வாங்கியிருப்போம், நாம் படித்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்விலே இதை செயல்படுத்துவதே கிடையாது. புனிதம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திற்குள் எத்தனை முறை நாம் செருப்பை போட்டுக்கொண்டு உள்ளே சென்றிருக்கிறோம், சுத்தமாக இல்லாமல் சென்றிருக்கிறோம், தீய எண்ணங்களோடு சென்றிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல்களிலே அமைந்திருக்கிறது. நான் விவிலியத்தை படிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் அந்த விவிலியத்தை வாழ்ந்து காட்ட மாட்டார்கள். நான் அனுதினமும் திருப்பலிக்கு செல்லுகிறேன் என்று சொல்வார்கள், அந்த திருப்பலுடைய பலன் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. இவை அனைத்தையும் பேருக்காக, மற்றவர் பார்ப்பதற்காக செய்கிறோம் என்றால் அதிலே பலன் என்று எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்றால் இந்த ஆலயமான இந்த உடலை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு வாசகங்கள் சுட்டி காட்டுகிறது. ஒரு மலை இறைவன் வாழுகின்ற இடம், அதையே ஆண்டவர் புனிதம் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த உடலே இறைவன் வாழுகின்ற ஆலயம் என்றால், இந்த புனிதமான இந்த உடலை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம், இந்த உடலை ஆண்டவரோடு இணைய ஆலயத்துக்கு கொண்டு போகிறோமா, ஆண்டவரை சந்திக்கிறோமா, அனுதின குடும்ப ஜெபம் செய்கிறோமா, ஜெபமாலை செய்கிறோமா என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைதான் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆம் தந்தையே, உமது திருவுளம் சிறந்தது என்கின்றார். எத்தனையோ பேர் விவிலியத்தை கரைத்து கொடுத்து இருப்பார்கள், அதிலே பல டாக்டர் பட்டங்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அறிந்த கடவுளை தான் நாமும் அறிந்திருக்கிறோம். அவர்களிடம் பேசுகின்ற கடவுள் தான் நம்மிடம் பேசுகிறார். அவரோடு இருக்கின்ற கடவுள் தான் நம்மிடமும் இருக்கின்றார். இந்த கடவுள் குழந்தையாக யார் மாறுகிறார்களோ அவர்களிலே இன்னும் அதிகமாக வாசம் செய்கிறார். எவன் ஒருவன் போட்டி பொறாமை இல்லாமல், பொய் சொல்லாமல் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழுகிறானோ அவனிலே கடவுள் கட்டாயமாக தஞ்சம் கொள்வார். அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற கடவுள், நம் கடவுள் வாழுகின்ற கடவுள். அந்த கடவுளுடைய பிள்ளையாக வாழ தேவையான ஆசிரியை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.